சல்வேஷன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, வேதம் பேசும் காலங்கள் என்ற இந்த புதிய நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த புதிய நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்களை சந்திப்பதற்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் இந்த புதிய நிகழ்ச்சியை காண மிகவும் ஆவலோடு காத்து கொண்டிருப்பீர்கள் என்று எனக்கு தெரியும். பரிசுத்த வேதாகமத்தை பற்றி நம்ம நிறையா படிச்சிருக்கோம் இல்லையா, நிறைய கேட்டிருக்கோம். பரிசுத்த வேதாகமம் ஒரு முக்கியமான ஒரு தனித்துவமிக்க ஒரு திருமறை புத்தகம் இல்லையா. இந்த புத்தகமானது நம்ம அரசியல் அமைப்பு ஆகட்டும், இல்லை ஒரு நாட்டின் சட்டத்திட்டங்கள் எப்படி இருக்க வேண்டும், அல்லது ஒரு புக் ஆஃப் எத்திக்ஸ் என்று கூறுவார்கள் திருமறையை, ஒழுக்க கோட்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும், தனிமனித ஒழுக்க கோட்பாடுகள், சமுதாயத்திற்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள உறவு எப்படி இருக்க வேண்டும், ஆண்டவருக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்க வேண்டும், இப்படி பல விஷயங்களுக்கு நமது திருமறை ஆனது நமது பரிசுத்த வேதாகமம்தான் ஒரு அடித்தளமாக அச்சாரமாக விளங்குகிறது என்று சொன்னால் மிகையாகாது. அது மட்டும் அல்லாமல் பரிசுத்த வேதாகமம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் புக், அதாவது ஒரு சரித்திர சம்பவங்கள் அடங்கிய ஒரு புத்தகமாக இருக்கிறது. இதோடு சேர்த்து ஒரு முக்கியமான ஒரு குவாலிட்டி ஆஃப் த புக் நம்ம திருமறையை பற்றி சொல்லணும் அப்படின்னா அதைத்தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். வேதம் பேசும் காலங்கள் என்ற நிகழ்ச்சியில் வேதாகமத்தில் காலத்தை பற்றிய பல குறிப்புகள் இருக்கின்றன. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்துக்கொண்டால் ஆதியிலே என்று ஆரம்பிக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தின் கடைசி வசனத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கர்த்தராகிய இயேசுவே வாரும், அதாவது ஆதியிலே உலகத்தை படைத்திருக்கார் ஆண்டவர், கடந்த காலம் நடந்த நிகழ்ச்சிகள் இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாரும் என்ற பொழுது அது எதிர்காலத்தை நோக்கி இருக்கிறது. ஆனால் இந்த இரண்டுக்கும் இடையிலே பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் இருக்கின்றன. இந்த வருடங்களை பற்றிய விவரங்கள் எல்லாம் இருக்கிறது என்றால் இருக்கிறதா இல்லையா என்று நம்ம பார்த்தோம்னால் நிச்சயமாக இருக்கிறது. எந்த ஒரு மத சம்பந்தப்பட்ட புத்தகங்களை விட அதெல்லாம் இல்லைன்னு நம்ம சொல்லலாம். நிறைய குறிப்புகள் இருக்கின்றன. இதில் ஒரு சிறப்பான அம்சம் என்னவென்றால் நமது வேதாகமத்திலே கூறப்பட்டுள்ள அந்த கால கணக்குகள் பிற எக்ஸ்ட்ரா பிப்ளிக்கல் எவிடன்ஸ் என்று சொல்லுவோம் இல்லையா, அப்படிப்பட்ட பிற புத்தகங்களை வரலாற்று புத்தகங்களை பார்க்கும் பொழுது இரண்டும் பொருந்தி போகிறது என்பது தான் இதில் ஒரு சிறப்பான அம்சம். இப்படி இருக்கின்ற வேளையிலே உலகத்தில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஆதியிலே வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார் என்றப்ப ஒரு பைபிள் காலக்கணக்கு, திருமறையினுடைய காலக்கணக்கு நிறைய பேர் போட்டுகிட்டே இருக்காங்க. அது குறிப்பாக ஒருத்தர் சொல்ல வேண்டாம், ஜேம்ஸ் அஷர் என்பவர் கிமு 4004ஆம் ஆண்டில் 1வது மாதம் 23ஆம் தேதி 9வது மணிக்கு காலை 9 மணிக்கு ஆதாமை படைத்தார் என்று ஒருத்தர் கூறியிருக்கிறார். அப்புறம் அது படைப்பை பற்றி ஒருத்தர் கூறியிருக்கிறார். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், சென்ற வருடம் ஒருவர் எப்படியாக இயேசு சாமி செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி வர்றாருன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு கலைபரப்படுத்தி அவங்க ட்ராக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க மக்களுக்கு. பப்ளிக் பிளேஸில் நின்றுக்கிட்டு ஏசாமி இத்தனாம் தேதி வராலாம் சொல்லி ஒரு குழப்பி இல்லை மக்களை குழப்பி கடைசி என்ன அதை நடக்கவே இல்லை. இப்படியாக மக்களை திசை திருப்பும் விஷயங்கள் நிறைய இந்த பைபிள் காலக்கணக்குகள் என்று நிறைய சொல்கிறாங்க. அப்போ எல்லாருக்குமே ஒரு குழப்பமாக கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் யூத ஜனங்கள் மத்தியிலும் உலக மக்கள் இதில் கூட என்னடா அப்படி இயேசு வராருன்னு வருஷக்கணக்காக சொல்லிட்டு இருக்காங்க, என்ன வரலையா, என்ன காலக்கணக்கு, அது பொய் சொல்கிறாங்களா அப்படின்னு இருக்கிறது, அவங்களுக்கு ஒரு எண்ணம் ஏற்படுது. எனவே தான் இந்த வேதாகமம் பேசும் காலங்கள் என்ற இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு யோசிச்சிருக்கோம் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவரின் துணை கொண்டு வேதாகம நிகழ்வுகளை ஒரு ஆராய்ச்சியாக இந்த தொடரை வழங்குவதாக இருக்கிறோம். ஏனென்றால் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், பரிசுத்த வேதாகமத்தில் கூறப்பட்டிருக்கிற பெயர்களாகட்டும், ஊர்களாகட்டும், நிகழ்வுகளாகட்டும் எல்லாமே என்ன எக்ஸ்ட்ரா பிப்ளிக்கல் எவிடன்ஸ் என்று சொல்லப்படுகிற அசிரிய கல்வெட்டாகட்டும், பாபிலோனிய கல்வெட்டாகட்டும், வரலாற்று புத்தகங்களாகட்டும் எல்லாவற்றிலையுமே பதியப்பட்டிருக்கு என்பது நமக்கு நல்லாமே தெரியும். எனவே தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம ஆதியிலிருந்து அந்தம் வரை என்று கூட நம்ம சொல்லலாம், கடந்த காலத்திலிருந்து எதிர்காலம் வரை நடக்கக்கூடிய விஷயங்கள் எப்படியாக நமது திருமறையிலே துல்லியமாக கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏனென்றால் நீங்கள் எல்லாருமே இது எத்தனையோ நம்ம நிகழ்ச்சியில் பார்த்துருப்போம். ஆனால் சில புத்தகங்கள் இருக்கின்றன, பைபிள் காலக்கணக்குகளை பற்றி போட்டிருக்கின்ற புத்தகங்கள் இருக்கின்றன. ஆனாலும் கூட நேரடியாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நிறைய விஷயங்களை திருமறையின் அடிப்படையிலே என்னென்ன விஷயங்கள் காலத்தை எப்படி கணக்கிட்டிருக்கிறார்கள், எது தவறு எது உண்மை, எப்படியாக நம்ம கணக்கிடலாம், எப்படிப்பட்ட ஆதாரங்கள் திருமறையில் இருக்கின்றன, திருமறைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் என்ன இருக்கின்றன என்றெல்லாம் இணைத்து பார்த்து நாங்கள் சொல்வதாக இருக்கிறோம். எனவே நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். நம்மோடு இணைந்திருப்பவர் திரு வெங்கடேசன். உங்கள் எல்லாருக்குமே நன்றாக அறிமுகமானவர், தெரிந்தவர் தான். எத்தனையோ நிகழ்ச்சிகள் நம்மளோட இருக்கிறார். திரு வெங்கடேசன் கோவையிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார். விசுவாசத்தின் தற்காப்பு ஊழியங்கள் என்று கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட மக்களுக்கு உண்மையான விசுவாசத்தின் அடிப்படையில் எப்படி அவர்களை ஸ்ட்ராங்காக நிற்பது இல்லையா அப்படின்ற விஷயங்கள் நிறையா ஊழியங்கள் செய்து கொண்டிருக்கிறார்.
நிறைய கூட்டங்களில் பேசுகிறார், புத்தகங்கள் எழுதி கொண்டிருக்கிறார். எனவே அவர் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு சேர்ந்து நிகழ்ச்சிக்கு நம்ம போவோம். வாங்க. வணக்கங்க. இப்போ நம்ம அந்த புதிய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோம். வேதம் பேசும் காலங்கள் அப்படின்ட்டு நம்ம நிகழ்ச்சிக்கு பெயர். காலங்கள் அப்படின்னாவே யாருமே காலத்தை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறதே கிடையாது. கண்டிப்பாக. அது கடந்த காலமாகட்டும், நிகழ்காலமாகட்டும், எதிர்காலமாகட்டும். இப்போ திருமறையில் பார்க்குறப்ப காலத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. எத்தனையோ வசனங்கள் இருக்குது. நம்ம ஆதியாகமம் 1வது அதிகாரத்துலேருந்து எடுத்துக்கிட்டாவே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு படைப்பும் எந்தெந்த நாளில் படைக்கப்பட்டது, அதுக்கப்புறம் வந்து சாயங்காலமும் விடியற்காலமாகியும் 1ஆம் நாள் ஆயிற்று, இண்டிகேஷன் ஃபார் அ டே, இந்த மாதிரி. அப்புறம் வந்து நடுவில் நீங்கள் பார்த்தா கூட பிரசங்கி காலத்தை பற்றி எவ்வளோ நல்லா அருமையாக சொல்லுவார். இப்படியாக இருக்கிறது. அப்போ காலத்திற்கு வந்து எவ்வளவாக இன்னும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி நீங்கள் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் ஆரம்பிக்கிற நிகழ்ச்சியில். நம்முடைய தேவன் காலங்களின் தேவன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேதாகமத்தினுடைய முழுமையான காரியங்களும் பார்த்திங்கன்னா எல்லா இடத்திலும் இந்த காலம் அப்படிங்கிறது ரொம்ப வலிமை நிறைந்ததாக இருக்கிறது. உதாரணத்துக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம், காலம் நிறைவேறின போது அவர் வந்து ஸ்ரீனிடத்தில் பிறந்தார் அப்படின்னு வசனம் பார்க்குறோம். அப்போ அந்த காலம்ங்கிறது எவ்வளோ முக்கியத்துவமானது அப்படிங்கிறத நாம் கணித்து கொள்ளலாம். ஆதியாகமத்தினுடைய முதல் வார்த்தையிலிருந்து நீங்கள் சொன்னது போல் ஆதியிலேன்னு தொடங்குகிற அந்த வார்த்தை முதற்கொண்டு வேதாகமும் காலத்தை வந்து நமக்கு சொல்லி கொண்டே இருக்கிறது. ஏன்னா எப்போ நடந்தது, என்ன நடந்ததுன்னு தெரியாமல் ஒரு விஷயம் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமாக கடவுள் இருக்கிறார். ஏன் வந்து ஒவ்வொரு சிருஷ்டிகளும் படைக்கப்பட்ட போது அது வந்து சாயங்காலமும் காலையும் வந்து உங்களுக்கு ஒரு நாள், விடிய காலமாக ஒரு நாள் ஆனது, 2ஆம் நாள் ஆனது, 3ஆம் நாள் காலத்தை தான் சொல்லுது. அப்போ சூரியனையும் சந்திரனையும் படைக்கும்போது கூட கடவுள் என்ன செய்கிறாருன்னா காலக்குறிப்புகளை அறிந்து கொள்வதற்காக சூரியனையும் சந்திரனையும் கடவுள் படைத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்குறோம். அது இன்றைக்கி வந்து ரியலாகவே இருக்குது. இப்போ சூரியனை வைத்து நாள்காட்டிகள் தயாரிக்கிறவங்களும் இருக்கிறாங்க, சந்திரனை மையப்படுத்தி நாள்காட்டிகளை பயன்படுத்துகிற கூட்டமும் இருக்கிறாங்க. அப்போ இது எதை காமிக்குதுன்னா, ரெண்டுமே காலக்குறிப்புகளை அறிந்து கொள்வதற்கு நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அடையாளமாக கடவுள் வைத்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை ஆதியாகமத்திலேயே கடவுள் நமக்கு சொல்லிட்டார். ஏதோ பிற்காலத்தில் சொல்லலை, இதை வந்து முன்பாகவே கடவுள் வந்து நமக்கு தெளிவுபடுத்தி விட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம். நீங்கள் சொன்னது போல் பிரசங்கி சொல்லும்போது கூட அழகாக சொல்கிறார், ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு அப்படின்னு பிரசங்கி சொல்கிற பார்க்குறோம். வேதாகமத்தில் பல வசனங்களை நீங்கள் பார்க்க முடியும். பிரசங்கி 3:2 அந்த வசனம் அப்படியே போகும். பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டுன்னு ஒரு பெரிய லிஸ்ட் வரும். அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலத்தை கடவுள் நியமித்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி பிரசங்கி 8:6 வாசிக்கும் போது எல்லா காரியத்துக்கும் காலமும் நியமமும் உண்டு. அதனால் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு கடவுள் வந்து என்ன செஞ்சுருக்காரு, டைமையும் அதுக்கான ரூலையும் வந்து வைத்திருக்கிறார், நியமமும் உண்டு அப்படிங்கிறது. அப்போது கடவுள் வந்து இது சரியான ஒரு நேரத்தில் செயல்பட்டிருக்கிறாரு, அதே நேரத்தில் அது செய்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதே மாதிரி வசனம் படிக்கும்போது ஆதியாகமம் 1:14 பின்பு தேவன் இரவுக்கும் பகலுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாயவில்லை சுடர்கள் உண்டாக கடவுது, அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுது அப்படின்னு வேதத்தில் வசனத்தின் மூலமாக பார்க்குறோம். யோபு புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது சர்வ வல்லவருக்கு காலங்களே மறைக்கப்படாதிருக்கிற அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த காலத்தை அறியாதிருக்கிறது என்ன அப்படின்னு யோபு கேட்குறார். அப்போது இது வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த காலங்கள் அறிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது நம்ம பல பிரிவுகளாக பிரிக்கலாம். உதாரணத்துக்கு வேதாகமம் ஏற்கனவே குறிப்பிட்ட முடிந்து போன விஷயங்களை குறித்த அந்த அறிவையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். இது முதலாவது. இது எப்போ நடந்திருக்கும் அல்லது இது எந்த காலத்துக்கு உட்பட்டு நடந்தது அப்படிங்கிற விஷயங்களையும் நாம் அறிந்து கொள்வது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அதே நேரத்தில் கடவுள் உதாரணத்துக்கு மத்தேயு சுவிசேஷம் 16:3 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லுகிறார், உதயமாகிற போது செவ்வானமும் மந்தாரமும் இருக்கிறது, அதனால இன்றைக்கு காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள். மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு இந்த வார்த்தையை குறித்து சொல்லுகிறார், முக்கியத்துவப்படுத்தி சொல்றார். அப்போ இது ஒரு விதமான காலங்களாக இருக்கிறது. அதாவது என்ன அப்படின்னா,
வரப்போகிற நிகழ்வுகளை இந்த நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறதுனால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு படிக்கிறோம். அப்போ இன்றைக்கி சூழ்நிலைகள் எப்படி இருந்து கொண்டிருக்கிறது, இந்த காலத்தில் நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். கடவுள் நியமித்திருக்கிற சில காரியங்களை டே டு டே லைஃப்பில் கூட ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு காலம் இருக்குது. இப்போ நம்ம சில நேரத்தில் ஆண்டவர் சொல்லுவார், நீ பலத்த கரத்துக்குள்ளே அடங்கியிரு அப்படின்னு நம்மகிட்ட பேசுவார். அப்போது சில நேரங்களில் நம்ம அடங்கி இருக்க வேண்டிய சூழல் வரும். அப்போ இந்த இடத்துல நீ வந்து இதை செய்யாத அப்படிங்கிறத கூட ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட கால நியமனங்களை தேவன் வைத்திருக்கிறார். வேதாகமத்தில் பொதுவிலே உலகத்திற்குன்னு ஒரு நியமனம் இருந்தாலும் உலக அரசியலுக்குன்னு ஒரு நியமனம் இருந்தாலும் தனி மனிதருடைய வாழ்க்கையிலும் இந்த காலங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி அழ ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் இருக்குங்கிற தனி மனிதர்களுடைய வாழ்க்கையை காலம் சும்மா இருக்கணும், ஒரு காலம் சில இடத்துல சும்மா இருக்கணும், அதான் உங்களுக்கு பலன் அப்படின்னு பைபிள் சொல்லுவோம். ஆமாம் ஆமாம். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவும் பாருங்க, அவர் வந்து இந்த பூமியில் வந்ததே எதற்காக அப்படின்னா மனிதர்களை மீட்கும்படியாக. ஆனால் 30 ஆண்டுகள், ஏறக்குறைய 30 ஆண்டுகள் அவர் தன்னை வந்து என்ன பண்ணலை. நீங்கள் 12 வயதுலேருந்து 30 வயதுக்குள்ளே அவருடைய எந்த ஒரு ஆக்ஷன்ஸும் வந்து பைபிளில் குறிப்பிடப்படாது. ஏன் அப்படின்னா தேவையில்லை. ஏன்னா அவர் வந்து சாதாரண மனிதர்கள் எப்படி வாழ்வாங்களோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவர் வாழ்ந்தார் அப்படிங்கிறத வேதாகம் நமக்கு சொல்ல. அவர் தந்தையோடு கூட தன்னுடைய பணியை செய்து கொண்டிருந்தார் அப்படிங்கிற விஷயத்தை பைபிள் பதிவு செய்து. அப்போ ஏற்ற வேலை வர வரைக்கும் அவர் காத்திருந்தார் எல்லா விஷயத்துக்கும். அது மாதிரி சவுலும் அப்படி தானே, அவர் ஆண்டவருடைய தரிசனம் பெற்ற பிறகு அரேபிய தேசத்துக்கு போய் அவர் கொஞ்சம் காலம் இருந்துட்டு தானே அப்புறம் வர்றாரு. அப்போ அழைப்பு எல்லாமே, அதாவது மனிதர் வாழ்க்கையில் கடவுள் ஒவ்வொரு விஷயத்தையும் அந்தந்த காலங்களில் ஏற்ற வேலை வருவதற்காக காத்திருந்து செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அப்போ இந்த காலங்கள் அப்படிங்கிறத நாம் வந்து வேதாகமத்தில் இன்னும் கூட பார்க்கலாம். தானியேல் புஸ்தகத்தில் அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர் அப்படின்னு. அப்போ ஒரு காலத்தை மாற்றுவாரா கடவுள் அப்படின்னு சொன்னால் மாற்றுவார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஆமாம் ஆமாம். நம்ம இப்போ இந்த அரசியலுக்காக நம்ம ஜெபம் பண்ணுறப்ப அதை சொல்லி தானே ஜெபம் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு காலம் நடந்துகிட்டு இருக்கு, இந்த காலத்தை மாற்றி போடுங்க ஆண்டவரே, இந்த சமயம் வரணும் அப்படின்ட்டு நம்ம இல்லை. அதாவது அவருடைய திட்டத்தின்படி தான் எல்லாமே செயல்படுது அப்படிங்கிறத நாம் இங்கே பார்க்குறோம். அப்போது பாபிலோனுடைய ராஜா வராரு, வந்து தானியேல் பாபிலோனுடைய அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே தான் இருக்கிறார். ஆனால் பாபிலோனுடைய பேரரசனையே கடவுள் தனக்காக பயன்படுத்துகிறார். தன்னுடைய வார்த்தைகளை அவன் வந்து மகிமைப்படுத்தும்படியாக அவனை மாற்றுகிறார் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அதனால தான் தானியேல் சொல்கிறாரு, காலத்தையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் அவர். அதே இன்னொரு உதாரணம் நம்ம சொல்லலாம். எசேக்கியா ராஜா வந்து உடம்புக்கு முடியாமல் இருந்தப்ப என்ன அடையாளம் வேணும், நீ சுகமாயிருவான்னு கேட்ப ஆண்டவர்கிட்ட. அப்போ ஆண்டவர் வந்து என்ன அடையாளம் வேணுன்றப்ப சூரிய கடியாரத்தில் பாகைக்கு 10 பாகை வந்து முன்னாடி போனால் அது வந்து யூஸ்வல் ஆயிரும், பின்னாடி போகணும் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா. அப்போ அந்த கிடியாரத்தை வச்சு காலத்தை வைத்து ஒரு அடையாளம் இங்கே காமிக்கப்படுது பாருங்க. அது ஆமாம். அதாவது எசேக்கியாவுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை நம்ம சொல்லலாம். அதாவது குறிப்பாக அவருடைய மரணமே எசாயா தீர்க்கதரிசி மூலமாக குறிக்கப்படுகிறது. நீ வந்து மரிக்க போகிறாய் அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் தான் அது ஒரு காலத்தை நியமித்து விட்டார். ஆனால் அதே நேரத்தில் ஏசாயா சொன்னதுக்கு பிறகு எசேக்கியா ராஜா என்ன செய்கிறார், தன்னுடைய சுவர் பக்கமாக திரும்பி கண்ணீரோடு அழுகும்போது அவருடைய மரண நாளை தேவன் வந்து மாற்றுகிறார், தள்ளி போடுறார். ஏறக்குறைய 15 ஆண்டுகள் அதற்கு பிறகு அவர் வாழ்ந்தார் அப்படிங்கிறத வேதத்திலேருந்து நம்ம படிக்கிறோம். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன நாம் தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலங்கள் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, இதன் மூலமாக வேதாகமத்தில் தேவன் காலங்கள் மூலமாக கற்றுக் கொடுத்திருக்கிற நல்ல காரியங்கள், அதனுடைய அர்த்தங்கள் அல்லது அதனுடைய ஞானங்கள் என்னென்ன, காலத்தை பற்றி என்ன வேதம் சொல்லுது, ஒவ்வொரு காலங்களும் எப்படி பகுக்கப்படுகிறது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம வேதத்திலிருந்து அறிந்து கொள்ளும்போது நமக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஆனால் இப்படி சொல்லும்போதே எச்சரிக்கையாக இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். பொதுவாக நம்ம இந்த காலங்கள் சமயங்கள் இதெல்லாம் நம்ம அறிந்து கொண்டு செயல்பட வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நிறைய பேர் வந்து இதை வேறு மாதிரியும் கூட புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, எல்லாத்துக்கும் ஒரு நாள் பார்க்கணும், எல்லாத்துக்கும் ஒரு சமயம் பார்க்கணும், அப்படி தான் நம்ம செய்யணும், குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் செய்யணும், செவ்வாய்க்கிழமை செஞ்சால் அது தோஷம், இல்லை அது கெட்டது, இப்படி உலகத்தில் நிறைய பகுத்து வச்சுருக்கிறாங்க. உலகத்து மனிதர்கள் மக்கள் வந்து நிறைய நம்பிக்கைகளில் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கெல்லாம் சில தெரிஞ்சவங்க, ரொம்ப தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க, அந்த குறிப்பிட்ட டைமுக்கு மேலே செய்ய மாட்டாங்க. அது அப்படி அவ்வளோ அந்த டைமுக்கு முக்கியம் கொடுப்பாங்க. 10லேருந்து 10:30க்குள்ளே கொடுத்தாகணுங்க அப்படிம்பாங்க. அந்த 10:30 மணிக்குள்ளே கொடுக்கறதுக்காக அவங்க பதம் மதைக்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். அதான் அந்த டைமில் கொடுத்தாகணும், இத்தனை மணிக்குள்ளே வீட்டை விட்டு போகணும்,
அந்த நாள் நேரம் போயிடும் அப்படின்னு அவ்வளவு பதபதைப்பாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் கூட அவங்க அந்த நேரத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை பார்க்கும்போது அந்த நேரத்தில் செஞ்சால் நல்லது, அதுக்கப்புறம் செஞ்சால் அது கெட்டதாயிரும், இப்படி நம்பிக்கைகளும் இருக்குது. ஆனால் இதை குறித்து வேதம் என்ன சொல்லுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ வேதம் என்ன சொல்லுது நம்ம பார்க்கணும். ஆமாம், நிச்சயமா இதை வேதம் என்ன சொல்லுதுன்னா கலாத்தியர் 4:10 நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே, நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிட்டோ என்று உங்களை குறித்து பயப்படுகிறேன் அப்படின்னு கலாத்தியரில் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக இந்த வார்த்தை பார்க்குறோம். இங்கே நாட்களையும் காலங்களையும் மாதங்களையும் நீங்கள் என்ன செய்யாதீங்க, வருஷங்களையும் பார்க்கிறீர்களே. அப்போ நீ நாளையும் காலத்தையும் மாதத்தையும் பார்க்குறது தப்பானா எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறதுல வித்தியாசம் இருக்குது. இந்த மாதத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாது, இந்த மாதத்தில் நம்ம இதை செய்யக்கூடாது. நம்ம ஊரில் எல்லாம் சொல்லுவாங்க ஆடி மாதம் வந்துச்சுன்னா கல்யாணம் பண்ண மாட்டாங்க, சித்திரை மாதத்தில் கல்யாணம் பண்ண மாட்டாங்க, கல்யாண மண்டபங்களே வந்து காலியாக கிடக்கும். அப்போ ஏன்னா ஆனால் வேற ஆட்கள் வந்து அந்த மாதத்தில் கல்யாணம் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்க அது ஈஸியாக ரொம்ப கம்மி விலையில் கிடைக்கும் எல்லாமே. அப்போ இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். அப்போ இந்த மந்த்து கல்யாணம் பண்ணக்கூடாது, இந்த நாளில் கல்யாணம் பண்ணக்கூடாது, இந்த வேளையில் கல்யாணம் பண்ணக்கூடாது, இல்லை இந்த நல்ல காரியங்களை செய்யக்கூடாது, வீடு பிரதிஷ்டையை நம்ம வந்து இந்த கிழமையில தான் வைக்கணும், ஐயோ இந்த கிழமையில வைக்கக்கூடாது, இப்படி நாம் ஏதாவது வைத்திருந்தால் அதை வேதம் ஏற்றுக்கொள்ளலை. அதனால தான் சொல்கிறாரு, நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போய். என்ன பிரயாசப்பட்டார்? உங்களுக்காக இந்த ரட்சிப்பை பிரசங்கம் பண்ணுறேன், இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்திருக்கிறார், அவர் நம்மளை விடுவித்திருக்கிறார், எல்லா விதமான பிரமாணங்கள்லேருந்து நம்மளை விடுதலை பண்ணியிருக்காருன்னு நான் இவ்வளோ சொல்லியும் நீங்கள் வந்து அந்த விஷயத்தை மறந்துட்டீங்களே அப்படின்னு சொல்கிறார். அப்போ நாம் இங்கே இந்த காலங்கள் நாட்கள் மாதங்கள் அப்படிங்கிற ஒவ்வொன்றும் முக்கியமானதா அப்படின்னா முக்கியமானது, தேவன் அதையும் நமக்கு வலியுறுத்துகிறார். ஆனால் அதன் மேலே நாம் நம்பிக்கையை வைத்து விடக்கூடாது, இதுதான் ரொம்ப முக்கியம். அதான் அடுத்தது நாள் பார்க்கறது நிமித்தம் பார்க்கலாம் ஆண்டவருக்கு வந்து விரோதமானது அபாமினேஷன் அப்படின்னு போட்டுருக்கல பைபிளில் ஆண்டவர் சொல்லி. அதுதான் அதையும் தேவன் வேதத்தில் பல இடத்துல சொல்கிறார். நாள் பார்க்குறவங்க அந்த நாளில் தான் நல்ல நாள், அதில் செஞ்சால் நன்மை கிடைக்கும். அப்படி இல்லை, கடவுளுடைய சித்தத்தின்படி கடவுள் உங்கள் கூட இருந்து செயல்படுத்துகிறவைகள் உங்களுக்கு நன்மையை தருமே ஒழிய ஒருபோதும் அந்த குறிப்பிட்ட நாள் உங்களுக்கு நன்மையை தராது, குறிப்பிட்ட நேரம் உங்களுக்கு நன்மையை தராது அப்படிங்கிறத நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அப்போ அதை தான் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம். அப்போ இந்த காலங்களை குறித்து வேதாகமம் சொல்லும் காலம் அப்படின்னும் போது, வேதம் சொல்லும் காலம் அப்படின்னா வேதம் எப்படிப்பட்ட காலத்தை பற்றி சொல்லுகிறது நமக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு அந்த முதல் 6 நாட்கள் நம்ம படிக்கும் போதே கடவுள் அழகா சொல்கிறார், ஒவ்வொன்றையும் எந்தெந்த நாட்களில் படைத்தேன் அப்படிங்கிறது தெளிவுபடுத்துகிறார். முதல் நாளில் என்ன படைக்கப்பட்டுச்சு, 2ஆம் நாளில் என்ன படைக்கப்பட்டுச்சு, 3ஆம் நாள் 4ஆம் நாள் வரும்போது என்ன படைக்கப்படுது, சூரியனும் சந்திரனையும் கடவுள் முதல் நாளில் வானத்தையும் பூமி எல்லாத்தையும் படைக்கும்போது சர்வ சிருஷ்டிகளையும் படைச்சாச்சு. ஆனால் 4ஆவது நாளில் தான் அதற்கான அந்த டெடிகேஷன் வருது, பிரித்து இது வெளிச்சம் கொடுக்கணும், இது வந்து பகலை ஆளணும், இது வந்து இரவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 4ஆவது நாளில் தான் அதை வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா அதை டெடிகேட் பண்ணுற பார்க்குறோம். பற்றியும் தனியாக ஒரு எபிசோடில் பார்ப்போம் இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக அந்த படைப்பு பற்றி கண்டிப்பாக. அப்போ ஒரு குறிப்பாக அதாவது ஒவ்வொரு நாட்களும் 7ஆவது நாளிலே கடவுள் ஓய்ந்திருந்தார். கடவுளுக்கு ஓய்வு தேவையா அப்படின்னா தேவை கிடையாது. ஆனால் அவர் தன்னுடைய வேலைகளை எல்லாம், அதாவது இந்த படைப்பின் காரியங்களை விட்டு அவர் வேறு விஷயங்களுக்குள்ள போறார் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்குறோம். இது மனிதனுக்கான நாள். ரொம்ப குறிப்பாக இந்த 7ஆம் நாள் கர்த்தருக்கு பரிசுத்தம்னு சொல்லப்பட்டாலும் மனிதன் இந்த 7ஆம் நாளில் ஓய்ந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை. அப்போ எவ்வளோ தெளிவாக சொல்கிறா பாருங்க. அன்றைக்கே இந்த வாரத்துக்கு 7 நாள், மாதங்கள் கூட பல இடத்துல மாறிடுச்சு. ஆனால் இந்த வாரத்தில் 7 நாள் அந்த ஸ்லாப் அப்படிதான் இருக்கு, அப்படியே வந்து நமக்கு கொடுக்கப்படுது. இந்த வாரத்தில் 7 நாள், அது கூட சிலர் மாற்ற முயன்றிருக்கிறாங்க. வாரத்துக்கு சில நாட்களை எச்சுப்படுத்தலான்னு ட்ரை பண்ணியிருக்காங்க, முடியலை. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் வாரத்துக்கு அந்த 7 நாட்கள் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது. அந்த 7ஆம் நாள் கடவுள் வந்து நமக்கான ஓய்ந்திருக்க வேண்டிய மனிதனுக்கான ஓய்வு நாள். அது கடவுளுக்கு அந்த ஆராதனை செய்யக்கூடிய நாளாக கடவுள் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆதியிலே மனிதனை படைத்த போதே அதை நியமித்து விட்டார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஆண்டவர் வந்து முக்காலத்தை உணர்ந்தவர், பின்னாடி என்ன நடக்கும்னு அவருக்கு தெரியுமில்ல. ஆமாம், அது வசனம் அழகா சொல்லும்போது தான் சொல்றார். பசங்க 3:11 அவர் சகலத்தையும் அதனதின் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார் அப்படின்னு பைபிளில் படிக்கணும். சங்கீதக்காரன் சொல்லும்போது என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்றதை நம்ம பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் வந்து 77:5 நம்ம படிக்கும்போது பூர்வ நாட்களையும் ஆதி காலத்து வருஷங்களையும் நான் சிந்திக்கிறேன். அப்போ இது ரொம்ப முக்கியமானது. நம்முடைய முற்காலங்களையும் நம்முடைய முன்னோர்களுடைய காலங்களையும் அதை குறித்த விஷயங்களையும் நம்ம அறிந்து கொள்வது அப்படிங்கிறது நம்முடைய விசுவாசத்துக்கும்
நாம் இன்னும் ஆண்டவருக்குள்ளே எப்படி செயல்படணும், நம்முடைய நாட்களை நம்ம எப்படி பயன்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆண்டவரே கட்டளை எடுக்கிறார்ல, நீ தோண்டி எடுக்கப்பட்ட துறவை பாரு, முன்னோர்களிடம் கேள்வி சொல்லுவாங்க கண்டிப்பாக அப்படின்லாம். அப்போ அந்த கடந்த கால நிகழ்ச்சிகளை, அந்த செயல்களை நம்ம திருப்பியும் பேசணும், அதை நோக்கி பார்க்கணுன்றது ஆண்டவரும் சொல்லியிருக்கிறார் இல்லையா? இல்லை, ஒவ்வொன்றும் ஆண்டவர் சொல்லும்போது சும்மா நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்ல மாட்டார். உதாரணத்துக்கு இவர்கள் அடிமைத்தனத்துக்கு போகும்போது 400 வருடங்கள் அவர்கள் அடிமைகளாக இருப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி 70 வருடங்கள் அந்த அடிமைத்தனம் அப்படின்னு தீர்க்கதரிசிகள் மூலமாக குறிப்பிடுறார். இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை நியமிக்கிறார். ஆபிரகாம்கிட்ட சொல்லும்போது, இப்போ நான் உனக்கு இந்த தேசத்தை கொடுக்க மாட்டேன், ஆனால் ஒரு காலம் வரும், அந்த டைமில் நான் உனக்கு அந்த தேசத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான காலத்தை நியமிக்கிறேன். இவங்க அடிமைகளாக போயிட்டு அதுக்கு பிறகு அவர்கள் திரும்ப வருவாங்க, அந்த தேசத்துக்கு போவாங்க. அதுக்கு 430 வருடங்களும் எகிப்தில் இருப்பாங்க. அதற்கு பிறகு அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா திரும்ப அந்த தேசத்துக்கு திரும்ப வருவாங்க அப்படிங்கிறத அவர் தெளிவுபடுத்துகிறார். அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டத்தை நியமித்து கடவுள் அதற்கான காரியங்களை செய்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் இவைகளை அறிந்து கொள்வது அப்படிங்கிறது, ஒவ்வொரு நிகழ்வு மூலமாகவும் ஒரு நிகழ்ச்சியிலும் நம்ம அந்த காலங்களை குறித்து அறிந்து கொள்ளும்போது அது நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமானதாகவும் நிச்சயமாக அது நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கும் ஒரு முக்கியமான மைல்கல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றம் இல்லை. நேர்களே, வேதம் பேசும் காலங்கள் என்ற இந்த நிகழ்ச்சி, இந்த தொடர் மிகவும் முக்கியமான ஒரு தொடராக நாங்கள் கருதுகிறோம். ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் இல்லாத ஒன்றை, ஒரு கட்டுக்கதையை, புராண கதையை, புராண மிருகங்களை, இதையெல்லாம் கூட உண்மையாக நடந்தது என்றெல்லாம் நிறுவுவதற்கு முயற்சி செய்கிற ஒரு பெரும் கூட்டம் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை நம்ம தினந்தோறும் நம்ம சந்திப்பதற்கு, எதிர்கொள்வதற்கு நம்ம தயாராக இருக்க வேண்டும். ஏனென்றால் வேதத்தை போன்ற ஒரு சரித்திர புத்தகம், ஒரு சம்பவங்கள் இன்னென்ன சமயத்தில் நடந்தது என்றெல்லாம் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு புத்தகம் எங்கேயுமே உலகத்தில் கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட புத்தகத்தில் உள்ள சம்பவங்கள் எப்போ நடந்தது என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எனவே இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்க்குறப்ப குறிப்பெடுத்து கொண்டால் கூட அது கூட நலம் என்று தான் நாங்கள் கருதுகிறோம். அந்த நிகழ்ச்சி, இன்றைய நிகழ்ச்சியில் நான் குறிப்பாக ஒரு நமது சால்வேஷன் தொலைக்காட்சிக்கு நன்றி சொல்ல நினைக்கிறோம். எங்களுக்கு இந்த புதிய நிகழ்ச்சிக்கு வாய்ப்பளித்த ரெவரண்ட் ஜேம்ஸ், அந்த சால்வேஷன் தொலைக்காட்சி நிறுவனர் ரெவரண்ட் ஜேம்ஸ், பிறகு நமது மேலாளராக இங்கே இருக்கிற மிஸ்டர் ராஜ்குமார், 2 பேரும் எப்பொழுதுமே எங்களது நிகழ்ச்சிகளுக்கு எங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்து அவர்கள் எனக்கு தேவையான எல்லா வசதிகளையும் அவங்க செய்து தருகிறார்கள். எனவே அவங்க 2 பேருக்கும் நன்றி சொல்லுகிறோம். இரண்டாவதாக மிக முக்கியமாக எங்களோடு சேர்ந்து பணியாற்றுகிற, எங்களுக்கு கேமரா எடுக்கிறவங்க, எடிட் பண்ணுறவங்க போன்ற இந்த சகோதரர்கள் ரொம்பவும் அனுசரணையாக எங்களுக்கு வசதிகளை செய்து கொடுப்பார்கள். அவர்களுக்கும் நன்றி செலுத்துகிறோம். கடவுள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எல்லாரையும் ஒன்றிணைத்து ஒரு புதிய நிகழ்ச்சியை வழங்குவதற்கு அவர் எங்களுக்கு வாய்ப்பளித்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வேதம் பேசும் காலங்கள் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைந்திருங்கள், குறிப்பெடுத்து கொண்டு பாருங்கள், பிறரிடம் சொல்லுங்கள். அடுத்த வாரம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை சால்வேஷன் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஆபிரகாமை கடவுள் அழைத்ததாக நம்ம படிப்போம். ஆனால் வேதத்தில் நம்ம தெளிவாக படித்தோம்னா அப்படி இல்லை. ஒன்று நடக்காத ஒன்று குறித்து இவ்வளோ பதிவுகள் வேறு வேறு புராணங்களில், வேறு வேறு விஷயங்களில் கூட இந்த விஷயங்கள் இருக்குது. ஆகார் தன்னுடைய குழந்தை இஸ்மயேலை தூக்கி கொண்டு, பால் குடிக்கிற குழந்தையாக தூக்கி கொண்டு போகும்போது பால் இல்லை.